கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காகவும், மிஷனரி பணிஸ்தலத்தில் இருக்கிற செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காகவும் தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். உங்களுக்கு அங்கிள் சொன்னது போல 2 முறை தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில கொடுக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த 3வது முறையும் தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜம்ஷெட்பூர் அப்படின்ற இந்த மாநிலத்துல ஆண்டவர் எங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். முதலாவது பீகார், யூபி அந்த மாநிலத்துல எல்லாம் நம்ம ஊழியம் செய்தோம். இப்பொழுது ஜம்ஷெட்பூருக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவம் என்று சொல்லலாம். ஏன்னா பீகார்ல, யூபில எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹிந்தி பேசுற மக்கள், போஜ்புரி பேசுற மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஜம்ஷெட்பூர்ல பல மொழி பேசுகிற மக்களை பார்க்க முடியும். ஒடிசா, பஞ்சாப் அப்படி சொல்லிட்டு ஜார்க்கண்ட், பீகார், யூபியில உள்ள எல்லா மக்களும் கலந்து இருக்கிற ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வேலை காரணமாக அநேகர் வந்து இந்த இடத்துல தங்கி வேலை செய்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த இடம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாடா நகர் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இதுல நிறைய ஃபேக்டரிஸ், நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதனால நிறைய ஸ்டேட்ல இருந்து மக்கள் வந்து இந்த இடத்துல வேலை செய்து இருக்காங்க. அதனால அவங்கள நம்ம ரீச் பண்றதுக்கு, அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ள நடத்துவதற்காக இந்த நம்ம ஜெம்ஸ் ஆக்ஷன் சென்டர் இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இங்க இருக்கிற நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய ரிச் பீப்புள்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி புவர் பீப்புள்ஸும் இருக்காங்க. இந்த நம்ம இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இங்கேயே இருந்து ஜம்ஷெட்பூர்லயே இருந்து பிறந்து வளர்ந்த மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா பிற மாநிலங்கள்ல இருந்து வந்து இங்க வேலை செய்து இங்கு வாழ்கிற மக்கள் தான் நிறைய பேரு ரிச் பீப்புள்ஸா இருக்காங்க. இப்ப நம்ம சபையில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைபல்ஸ் பீப்புள், இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் வந்து நிறைய அதிகமாக நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த மக்களை ரீச் பண்றதுக்காக கர்த்தர் எங்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக மீட்டிங்ஸை இந்த இடத்துல நடத்தி இருக்கிறோம். பிபிஎஸ் மூலமாக, அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், அப்புறம் வாலிப பிள்ளைகள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். அதுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் விமன்ஸ் மீட்டிங்கும் நம்ம எவ்ரி சாட்டர்டே வந்து ஈவினிங் நடத்திட்டு இருக்கோம். அந்த மீட்டிங்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சியும் தாகத்தையும் கொடுக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கம்யூனியனுக்கு வந்து நிறைய மக்கள் வருகிறத பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தடுத்த வீக்ஸ்ல எல்லாம் ரொம்ப கம்மியான மக்கள் தான் வருவாங்க. அதனால இந்த மக்களுக்குள்ள ஒரு ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு வரணும், ஆண்டவருக்கு முதலாவது இடம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள வரணுன்றதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம பிபிஎஸ்ல ஒரு 50க்கும் அதிகமான சிறு பிள்ளைகள் கிட்ட நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள நம்ம சபைக்கு வருகிற ஒரு விசுவாசி வீட்டுல அந்த பிபிஎஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் தான் அந்த பிபிஎஸ் நடந்தது. அதுக்கப்புறம் உடனே அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, இந்த இடத்துல பிபிஎஸ் நடக்கக்கூடாது, நீங்க இங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த இடத்துல இருந்து இப்ப நம்ம எங்க போகிறதுன்னு சொல்லி, சரி நம்முடைய சபையிலேயே வைத்து அந்த பிபிஎஸ் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கப்புறமா அங்க இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகளை 4 வீலர்ல வைத்து நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம சபையில வைத்து அந்த பிபிஎஸ் அந்த 5 டேஸ் நடத்த ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஒவ்வொரு வீடு வீடா போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஆண்டவரை பத்தி கேட்கறாங்க. ஏன்னா சின்ன கிராமத்துல உள்ள மக்கள், கிராமத்துல உள்ள சின்ன சின்ன பிள்ளைகள், ஆண்டவர் அப்படியாக கிருபை கொடுத்தார். 50க்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கிருபை கொடுத்தார். அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லயும் ஒரு 250 கிட்ட ஆத்துமாக்கள் வந்தாங்க. புதிதாகவும் வந்தாங்க. நம்ம சபைக்கு வருகிறவங்களும் வந்தாங்க. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் நம்ம சபையில இருந்து ஒரு புதிதாக ஒரு ஹவுஸ் சர்ச் ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். கமரியா அப்படின்ற ஒரு இடத்துல, இங்க இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஹவுஸ் சர்ச் நம்ம இப்ப புதிதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 1 மந்தா.
அந்த ஹவுஸ் சர்ச்ல எவ்ரி சண்டே ஈவினிங் வந்து நம்ம போய் அந்த சபையை நடத்திட்டு இருக்கோம். அதுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த ஹவுஸ் சர்ச்சை ஆசீர்வதித்து பெரிய சபையாக மாற்றும்படியாக ஜம்ஷெட்பூர்ல இன்னொரு சபை ஆண்டவர் உருவாக்குவதற்காக ஆண்டவர் பயன்படுத்தும்படியாகவும் நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். இங்க வருகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. நிறைய மக்கள் இங்க ஜம்ஷெட்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஆர்சி மக்கள் இருக்காங்க, அப்புறம் சிஎஸ்ஐ மக்கள், நிறைய இந்த மாதிரி பேரளவுக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா உண்மையாக ஆண்டவரை தேடுகிற அனுபவம் உள்ள ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மக்கள் வெகு சிலர் தான் பார்க்க முடியுது. அதனால இந்த பட்டணத்துக்காக நீங்க பாரத்தோடு ஜெபிங்க. கிறிஸ்தவர்கள் நிறைந்த பட்டணம் தான், அதே சமயத்துல விக்கிரக ஆராதனையும் நிறைந்த பட்டணம், பாவமும் நிறைந்த பட்டணம். இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கூர்மையான அம்பு அப்படின்ற இந்த தலைப்புல தேவனுடைய வார்த்தை நம்ம கேட்க போறோம். ஷார்ப் ஆரோ அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூர்மையான அம்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு கூர்மையான அம்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒரு வலிமை உள்ளதாக இருக்கும், ஒரு ஷார்ப்னஸ் அதுல இருந்தால்தான் ஒரு அம்பு என்று நம்ம சொல்லும் போதே அதோட ஷார்ப்னஸை நம்ம பார்க்க முடியும். சிலர் வந்து ஒரு பெரிய ராஜா அந்த ஒரு அம்பை ஒரு ஆரோவை யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப பளபளப்பானதாக, ஷார்ப் பண்ணப்பட்டதாக, அழகானதாக அதை டெக்கரேட் பண்ணி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அம்பு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு எதிரிகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணத்தக்கதாக அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு ஆரோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு இலக்கை அடைவதற்காகவே உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்புறம் அது வந்து நேராக செல்லக்கூடியது, அது இங்க அங்க அப்படின்னு சொல்லி போகாம ஒரு நேராக செல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது வந்து வில்லின் மேல சரியாக பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் அது வந்து அது யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அது வந்து அம்பார துணியில இருக்க வேண்டிய ஒரு அம்பு எப்பொழுதுமே ஒரு அவைலபிளா இருக்கணும். தேவனுடைய காரியத்துல நம்ம ஒரு அம்பாக மாறுவதற்கு நம்ம ஆண்டவருக்கு ஒரு அவைலபிளா இருக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு அடுத்தது ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு அம்பு, ஒரு ஆரோ வந்து ஒரு உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அதனாலதான் அதை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பலவான் கையில இருக்கும் போதுதான் அது வந்து யூஸ்ஃபுல். மத்தது சும்மா அப்படியே தரையில கிடந்ததுன்னா அது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. அதை வந்து பயன்படுத்த முடியாத ஒரு வேஸ்டான ஒரு திங்ஸா இருக்கும். ஆனா அது ஒரு பலவான் கையில இருக்கும்போது அது எதிரியை விழத்தள்ளி வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கிறது. அதனால வெற்றி தரக்கூடியது. சில அம்புகள் கூர்மை இழந்ததாக காணப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அம்புகள் கூர்மை இழந்ததாக, கூர்மை அற்றதாக, துருப்பிடித்ததாக, இல்லைன்னா யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த நாட்கள்ல நம்ம அம்பு அப்படின்னு ஒரு ஆரோ அப்படின்னு குறித்து ஒரு ஷார்ப்பான ஆரோ அப்படின்னும் போது நம்மளுடைய வாழ்க்கையை அதோடு கூட ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒரு கூர்மையான அம்பு மாதிரி இருக்கிறோமா, இல்லைன்னா கூர்மையற்ற கீழே விழுந்து போன, இல்லைன்னா உடைந்து போன அம்பு மாதிரி இருக்கிறோமா? நாம் யாருடைய கையில் இருக்கிறோம்? எதிரியின் கையில் இருக்கிறோமா, இல்லது பலவான் கையில், தேவனுடைய கரத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு நம்மள தேவன் உருவாக்குனதற்கு ஒரு பர்பஸ் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. தேவன் வந்து எல்லாரையும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ இது சும்மா அப்படி படைத்து விடல. ஆனா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த ஒரு பர்பஸ், ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்துதான் இந்த நோக்கத்துக்காக இதை உருவாக்கி இருக்கிறேன், இவளை உருவாக்கி இருக்கிறேன், இவனை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இப்போ வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் போது இந்த பெண்ணுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இது எழுதுவதற்காக இது உருவாக்கப்பட்டது. அதே போல மனுஷன் உருவாக்குற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு நோக்கம் உண்டு என்றால் தேவன் படைத்த ஒரு ப்ரெஷியஸ் திங்ஸ்ல ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு பர்பஸ் இல்லாம ஆண்டவர் யாரையுமே படைக்கல. ஆனால் பலர் அந்த நோக்கத்தை அறியாமல், அந்த பர்பஸை அறியாமல் பலர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால் நான் பயன்படாத ஒரு பாத்திரம் போல, நான் உபயோகமற்றவளாக ஒரு மூலையில இருக்க முடியும். ஆனால் தேவனுடைய
ஒரு நோக்கத்தை உணர்ந்தவளாக நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய கையில் ஒரு பலவானுடைய கையில் இருக்கிற அம்பை போல ஒரு கூர்மையான அம்பாக நான் இருப்பேன் என்று சொன்னால், தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். அநேகருக்கு பயன்படுத்த முடியும். ஆசீர்வாதமாக பயன்படுத்த முடியும். இந்த காரியத்தை தான் நான் மோசேயின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இந்த ஷார்ப் ஆரோ அப்படின்ற அந்த காரியத்தை குறித்து ஒப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் செய்ய போகிற காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிற காரியத்தையும் இல்லை என்றால் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்ற காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏசாயா 49வது அதிகாரம் 2வது வசனம். நாம் பார்க்கலாம், அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார துணியிலே மூடி வைத்தார் அப்படின்ற ஒரு அழகான வசனத்தை நம்ம இதுல பார்க்க முடியுது. அவர் தம்முடைய என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை ஒரு ஷார்ப்பான அம்பாக மாற்றி என்னை ஒரு பளபளப்பான ஒரு துருப்பிடிக்காத ஒரு அம்பாக அவர் மாற்றி அதை அவருடைய அம்பார துணியிலே மூடி வைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் அம்பார துணி அப்படி என்று சொன்னால் அது வில்லு வைக்கிற அது ஒரு இடமாக இருக்கிறது. அதனால் அது எதற்காக அந்த அம்பார துணி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த அம்பை எடுத்து அதுல இருந்து உபயோகப்படுத்த முடியும். அதற்காக தான் அது எந்த ஒரு அம்பெல்லாம் ஒரு ஷார்ப்பான அம்போ இல்லைன்னா உருவாக்கப்பட்ட அம்போ ஒரு நல்ல அம்பாக இருக்கும் போது தேவன் அதை அம்பார துணியிலே வைக்கிறார் என்று சொல்லி வேதத்துல நம்ம பாக்குறோம். நம்மள ஒரு கூர்மையான பட்டயமாக ஒரு துலக்கமான அம்பாக மாற்றி தேவன் நம்மை ஒரு அம்பார துணியிலே மூடி வைக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது ஒரு மோசையோட வாழ்க்கையில இருந்து நம்ம சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறாங்க. 2வது அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாகர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். இந்த காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. மோசையோட வாழ்க்கையில நம்ம இந்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மோசையோட அம்மா தாய் என்ன பண்றா, அந்த குழந்தை பிறந்தவுடன் ராஜாவோட கட்டளை எல்லா பிள்ளைகளையும் நதியிலே போட வேண்டும் என்று சொல்லி, எந்த ஆண் பிள்ளைகளும் உயிரோடு கூட இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் பிள்ளைகள், எபிரேய பிள்ளைகள் யாரும் உயிரோட கூட இருக்கக்கூடாது. அவர்களை நதியில போட்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா கட்டளை இடுகிறார். அந்த சமயத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த தாய் என்ன பண்ணுகிறாள், அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு அதை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இதை குறித்து என் பிள்ளை மற்ற பிள்ளைகள் மாதிரி இல்ல, இதை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள அந்த ஒரு காரியம் ஏற்பட்டதுனால அதை ஒளித்து வைத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 மாதம் ஒளித்து வைத்தாள். எல்லா குழந்தைகளும் செத்து போகின்ற அந்த கால கட்டத்துல ஒரு 3 மாத குழந்தையை ஒளித்து வைத்து அதற்கப்புறம் அவளால் ஒளித்து வைக்க முடியாததுனால ஒரு நாணல் பெட்டி செய்து அதற்குள்ள அந்த பிள்ளையை வைத்து அந்த நதியோரமாக அந்த நாணல்குள்ள வைக்கிறத நம்ம பாக்குறோம். எல்லா குழந்தைகளும் செத்து போகுது. அந்த நதியில தான் தூக்கி போடுறாங்க, சாக போகுது. எல்லா குழந்தைகளும் சாகுற அந்த நதியில தான் ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும் உயிரோடு இருக்குது. அது எதுக்காக உயிரோட ஆண்டவர் வைக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு. அது தேவன் உருவாக்குனதற்கு ஒரு பர்பஸ் உண்டு. எல்லா ஆண் பிள்ளைகளும் அந்த நதியில போட்டு இறந்து போகிற காரியம் அதுல நம்ம பாக்குறோம். ஆனா ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த நதியில போட்டும் அது சாகல. அது ஏன்னா நாணல் பெட்டியில இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு. ஆண்டவர் அந்த குழந்தையை படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. அதனாலதான் அந்த பிள்ளை சாகாமல் உயிரோடு கூட ஆண்டவர் அதை பாதுகாக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த அந்த காலகட்டத்துல எந்த ஆண் பிள்ளைகளும் உயிரோடு கூட இல்லை. அந்த இஸ்ரவேல் தேச எகிப்துல அந்த எந்த ஆண் பிள்ளைகளும் உயிரோடு கூட இல்ல. ஆனா இந்த ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஆண்டவர் உயிர் கொடுக்கிறாரு. அதுவும் பெற்ற தாய்க்கே சம்பளம் கொடுக்கப்பட்டு அவன் வளர்க்கப்படுறான். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லையா?
ஒரு பெற்ற தாய்க்கு வந்து ஒரு குழந்தை வளர்ப்பதற்கு யாரும் சம்பளம் கொடுக்கறது இல்ல. ஆனா இந்த மோசேக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்ததினால், அவனுக்கு ஒரு பர்ப்பஸ் இருந்துச்சு. எப்படி ஒரு அம்பு வந்து உருவாக்கப்படுவதற்கு ஒரு பர்ப்பஸ் இருக்கோ, அதே போல மோசே உருவாக்கப்பட்டதற்கு ஒரு பர்ப்பஸ் உண்டு. அதனால எல்லா பிள்ளைகளும் அந்த நதியில விழுந்து சாகும்போதும், அந்த நதியில ஒரே ஒரு ஆண் பிள்ளை மட்டும் உயிரோடு இருக்குது. அது மாத்திரம் இல்ல, அந்த காலகட்டத்துல எல்லா ஆண் பிள்ளைகளும் இறந்து விட்டது. இவன் கூட அதே ஏஜ்ல ஒரு ஒரு ஆண் பிள்ளை கூட இல்ல. இல்லையா? அப்போ ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறார். அதுவும் இல்லாம அவளுடைய தாய்க்கே சம்பளம் கொடுக்கப்பட்டு, அந்த பிள்ளையை வளர்ப்பதற்காக அந்த ராஜஸ்திரீ வந்து சொல்லுகிற காரியத்தையும் நம்ம பார்க்க முடியுது. கொல்ல வேண்டும் என்று ஒரு கட்டளை பிறக்குது அந்த ராஜ அரண்மனையில இருந்து. அந்த அரண்மனைக்கே அந்த குழந்தையை கொண்டு போய் ஆண்டவர் வளர்க்கிறார். எ இது வந்து ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். எந்த இடத்துல வந்து கட்டளை பிறக்குதோ, நாம எல்லா பிள்ளைகளையும், எல்லா குழந்தைகளையும், எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லணும் அப்படின்ற கட்டளை பிறக்கிற இடத்திலேயே, ஆண்டவர் கொண்டு போய் ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்கிறார். எதுக்காக அப்படின்னா, அவன குறிச்சு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அவன குறிச்சு ஒரு நம்பிக்கை உண்டு. அவனை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம், ஒரு பர்ப்பஸ், ஒரு இலக்கு அது வந்து பெரிதான காரியம் இருந்ததுனால, அந்த ஒரே ஒரு ஆண் பிள்ளையை மட்டும் ஆண்டவர் தப்புவிக்கிறார். அதே போலதான் நம்மளை குறித்தும் ஆண்டவர் வந்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம்மளை படைத்தது ஏதோ ஒரு தற்செயலான காரியம் இல்ல. நம்மளை படைத்தது ஆண்டவர் ஏதோ எல்லாரையும் படைக்கிறோம், இவளையும் படைப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து படைக்கல. எல்லாத்துக்கும் ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பதனாலதான் ஆண்டவர் வந்து அந்த நம்மளை பாதுகாத்து நம்மளை வழி நடத்துறார். எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். அது மாத்திரம் இல்ல, அற்புதமாக ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளுக்கு விடுதலை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற காரியத்தை நாம் பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும். ஏன்னா நம்மள குறித்து ஆண்டவர் ஒரு பர்ப்பஸ் வச்சிருக்காரு, ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அவர் நம்மள குறித்து நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் பெருசு. அதனாலதான் இதுவரைக்கும் நம்மளை கைவிடாமல் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அது மாத்திரம் இல்ல, மூசே வந்து ஒரு ஷார்ப்பான அம்பாக ஆண்டவர் மாற்றினாரு. ஒரு கூர்மையான அம்பாக மாற்றினாரு. எதுக்குன்னா, அவருக்காக ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதற்காக ஆண்டவர் வந்து ஒரு கூர்மையான அம்பாக அந்த மோசஸ மாற்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போஸ்தலர்கள் 7வது அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம பார்க்கலாம் அந்த காரியத்த. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போ ஆண்டவர் வந்து அந்த ராஜ அரண்மனைக்கு கூட்டிட்டு போனதுக்கு நோக்கம் என்ன? அவன ஒரு ஷார்ப்பான அம்பாக மாற்றணும் அப்படின்றதுக்காக. எல்லா கலைகளையும் அவன் கற்று தேறினவனானான். அவன் வாக்குலயும், செய்கையிலையும், அவன் செய்யற எல்லா காரியத்திலையும், அவன் பேசுற எல்லா காரியத்திலையும் அவன் வல்லவனானான் என்று சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ ஒரு ஷார்ப்பான ஒரு அம்பாக ஆண்டவர் அந்த இடத்துல அவனை கொண்டு போய் மாற்றுகிறார். சகல சாஸ்திரங்களையும் அவன் கற்று தீர்ந்தான். அவன் எல்லாவற்றையும் ஒன்று கூட அவன் விடாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அவர்கள் மூலமாக, எகிப்தியர் மூலமாக இவனுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுப்பதற்கு காரணம் என்ன? உன்னை குறிச்சு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. உன் மேல மோசே உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறதுனாலதான் உன்னை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. உன்னை குறிச்சு ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறதுனாலதான் உனக்கு கம்ப்யூட்டர், உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுது, உனக்கு டேலண்ட் இருக்கு, உனக்கு திறமைகள் இருக்கு, நீ உன்னால எல்லா காரியமும் செய்ய முடியுது. காரணம் என்ன தெரியுமா? நான் நல்லா படிக்கிறேன், நான் பெரிய ஸ்கூல்ல படிக்கிறேன், எனக்கு நல்ல அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்க, எனக்கு நல்ல வேலை இருக்கு. அந்த காரியத்தினால இல்ல, உன்னை குறிச்சு ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறதுனாலதான் உன்னை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறதுனாலதான் உனக்கு தாளந்துகளையும் திறமைகளையும் கொடுக்கிறாரு. உன்னை குறிச்சு ஒரு ஆண்டவர் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறதுனாலதான் நீ வந்து எல்லாத்துலயும் இன்டெலிஜென்ட்டா இருக்க. நம்பர் 1 ஆண்டவர் உன்னை மாற்றியிருக்காரு. உன்னை ஷார்ப்பான அம்பா மாற்றியிருக்காரு. எதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய காரியத்தை நீ செய்வதற்காக தான் உன்னை ஷார்ப்பான அம்பா மாத்துறாரு. எப்படி மோசேயை ஒரு ஷார்ப்பான அம்பாக ஆண்டவர் மாற்றுவதற்காக அவனை வந்து ஒரு ராஜ அரண்மனைக்கே கொண்டு போனாரோ, அதே போல நம்மளுக்கும் வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்காரு. அதனாலதான் ஆண்டவர் நம்மள ஒரு ஷார்ப்பான அம்பாக மாற்றுகிறார். அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அம்பார துணியில அடங்கி இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்துல ஒரு அம்பார துணினா ஒரு அம்பு வைக்கிற ஒரு ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு பாக்ஸ்ல வந்து நம்ம அடங்கி இருக்கணும். அப்போதுதான் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக
பயன்பட முடியும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 23ல இருந்து 28 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடக்கப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, மோசே என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் அவனை ஒரு நோக்கத்துக்காக உருவாக்குனாரு. அவனை குறித்த ஒரு திட்டம் இருக்கு. அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் அவனை எதுக்காக படைத்தாருன்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த வசனத்திலேயே நம்ம நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, காட்ஸ் பிளான வந்து அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் அவனுக்கு. ஆண்டவர் வந்து நம்மள இந்த மக்களை இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தியருடைய கையிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்காக தான் நம்மளை உருவாக்குனாரு. அதுக்காக தான் நமக்கு இவ்வளவு பெரிய அரண்மனையில ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டனா, ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாரு, ஒரு திட்டம் வைத்திருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மற்றவர்களை அநியாயமாய் நடக்கிறவனை பார்த்து அந்த எகிப்தியனை வெட்டி கொன்னு போட்டுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி போயிடுறாரு. இப்போ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆண்டவர் பயன்படுத்துற வரைக்கும் அவன் வந்து அமைதியாக இருக்கவில்லை. அவன் வந்து ஆண்டவர் எடுத்து அந்த அம்பார துணியில இருந்து எடுத்து எப்ப உன்னை யூஸ் பண்றாரோ அப்பதான் வந்து நீ பயன்பட முடியும் மத்தவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நீ பயன்படணும் அப்படின்னு நீ நினைத்தனா அது ஒரு விபரீதமான காரியமாக முடிந்துவிடும். சில நேரத்துல நம்ம பார்ப்போம், சிலர் மீட்டிங் நடத்துவாங்க, சிலர் மெசேஜ் கொடுப்பாங்க, சிலர் பல காரியங்களை செய்யும் போது, ஐயோ இந்த இடத்துல நான் இருந்தா நல்லா செஞ்சிருப்பேனே, இந்த இடத்துல நான் இருந்தா இதை விட நல்லா செஞ்சிருப்பேனே அப்படின்ற காரியம் சில டைம் யோசிக்கலாம் சிலர். ஆனா ஆண்டவர் அந்த டைம் வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எந்த டைம்ல ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த டைம்ல தான் ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். அந்த டைம்ல நீங்க போய் நின்னாதான் அவருடைய அபிஷேகம் இறங்கும். அவர் வந்து உங்க மூலமாக செயல்பட முடியும். இந்த இடத்துல பாக்குறோம், மோசேக்கு அது டைமே இல்ல. ஆண்டவர் அப்போ பயன்படுத்தணும். அவர் அறிந்து கொண்டது, ஆண்டவருடைய பிளான தெரிந்து கொண்டது உண்மைதான். அவரை கொண்டுதான் ஆண்டவர் ரட்சிக்க போறது உண்மைதான். அது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் தேவன் பயன்படுத்துகிற அந்த டைம்க்கு வந்து வெயிட் பண்ணவே இல்லை. அதற்கு முன்பாகவே நான் போய் இந்த காரியத்தை செய்வேன், இவங்களை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எகிப்தியனை அவன் வந்து என்ன பண்றான், கொலை பண்ணி அதான் அவங்களுக்கு முன்னாடி அந்த கொலை பண்ணிட்டு அவன் வந்து ஓடி போகிறத பார்க்க முடியுது. உடனே அது தெரிந்த உடனே மறுநாள் அவனுடைய சகோதரர்கள் 2 பேர் சண்டை போடும்போது, இஸ்ரவேலர்கள் 2 பேர் சண்டை போடும்போது அது தெரிந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த அரண்மனை எல்லாம் விட்டுட்டு ஓடி போகிறத பாக்குறோம். ஐயோ இந்த அரண்மனை வேண்டாம், இனிமேல நமக்கு தெரிஞ்சா நம்மளுடைய உயிர் போயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இந்த அரண்மனையை விட்டு விட்டு அதை வந்து தப்பி ஓடுறத நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம ஒரு அழகான வசனத்தை நம்ம பாக்குறோம். அதே போல தேவன் நம்மளை பயன்படுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிருபைகள், தாளந்துகள், திறமைகள் எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். இதை மத்தவங்களை விட நம்ம இந்த காரியத்தை நல்லா செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்பல. எப்போ ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த சமயத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துவாரு. எல்லாரும் முன்னாடி நிறுத்துவாரு. எல்லாருக்கும் மேன்மையாக ஆண்டவர் வந்து உங்களை உயர்த்தி வைக்கிறத பார்க்க முடியும். ஆனா அதற்கு முன்பாக நம்ம எந்த காரியத்தையும் செயல்படக்கூடாது. நம்ம எடுக்கிற ஒரு தவறான டிசிஷன் வந்து நம்மளுடைய லைஃபையே மாத்திரக்கூடியதாக இருக்கும். வாலிப பிள்ளைகள் இந்த காரியத்துல ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா, ஒரு சின்ன சின்ன காரியம் நம்ம எடுக்கிற ஒரு சின்ன டிசிஷன் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போடுறதாக இருக்கும். யாராவது வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியம் சொல்றாங்க, உடனே அக்செப்ட் பண்ணக்கூடாது. போய் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு, இது ஆண்டவரே இது சித்தமா, இதை நான் செய்யலாமா, இது செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டு கேட்டு நம்ம செய்யும் போது நம்ம சரியான பாதையில நடக்க முடியும். நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு நம்ம கரெக்டான வழியில தான் போறோம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம்னா அது நம்மளுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு மோசே எடுத்த ஒரு சின்ன டிசிஷன் தான்
அவனுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது. அவனு 40 வருடம் அவன் வந்து ஒரு அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா இப்ப 40 வருடம் எங்க போய் வனாந்திரத்துல போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு. அவன் அமைதியா அந்த இடத்துல இருந்திருந்தான்னா, நிச்சயமா ஆண்டவர் அதே இடத்திலேயே கொண்டு அவன பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அந்த 40 வருடம் வனாந்தரத்துக்கு அவன் வந்து போக வேண்டிய சூழ்நிலை எதற்காக உருவாக்கிச்சுன்னா, அவன் முன்னாடி போய் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு முன்பதாகவே போய் காரியங்களை சேர்த்ததுனால. அதனால வாலிபம் வயதுல இருக்கிற உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களுடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுங்க. அவர் எப்போ செய்ய சொல்றாரோ, அந்த சமயத்துல காரியங்கள செய்யுங்க. டிசிஷன் நம்ம முன்னாடியே எடுக்கும்போது, அது வந்து தவறான ஒரு வழியில நம்மள கொண்டு போய் விடலாம். நம்ம எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடியதாக கூட அது மாறிவிடலாம். அதனால நம்ம அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது, கூர்மை இல்லாத அம்பாக அவன் மாறிவிட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அவன் எவ்வளவு ஷார்ப்பான அம்பா இருந்தான். இல்லையா? அவன் எல்லாத்துலயும் கற்று தேர்ந்தவனா இருந்தான். எல்லா காரியத்திலயும் அவன் பெஸ்ட்டா அவன் விளங்குனத நம்ம பார்க்க முடியுது. அவன் வாக்குல வல்லவனா இருந்தான். செய்கையில வல்லவனா இருந்தான். எல்லா சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தான். அப்படிப்பட்ட ஒரு மோசே, இப்பொழுது எங்க போயிட்டாருன்னா, ஒரு வனாந்தரத்துக்கு போயி ஒரு அரண்மனை இல்ல, ஒரு மீதியான் தேசத்துல போறாரு. மாமனார் வீட்ல ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் போல அவர் செயல்படுகிறார். ஒரு அரண்மனையில இருந்த ராஜகுமாரன், ஒரு மாமனார் வீட்ல போய் என்ன பண்றாரு? 40 வருடம் அந்த வனாந்தர வாழ்க்கை, அந்த ஆடு மேய்க்கிற வாழ்க்கை, அ வாழ்க்கையில தள்ளப்படுறாரு. அவருடைய அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் மங்கி போயி, ஒண்ணுமே இல்லாம, அ நம்ம பொறந்ததே வேஸ்ட்டு. நம்ம நெனச்சோம் ஆண்டவர் நம்மள கொண்டு போய் மேல வைப்பாருன்னு. நம்ம நெனச்சோம் இவங்களெல்லாம் ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மள பயன்படுத்துவாருன்னு. நம்ம நெனச்சோம் இந்த எகிப்தியர் கையில இருந்து இஸ்ரவேலர இவங்க எல்லாரையும் விடுதலையாக்கி நம்ம கொண்டு போவோம். கானான் தேசத்துக்கு கொண்டு போவோம். ஆண்டவருக்காக பல காரியங்கள செய்வோம். அற்புதங்கள் செய்வோம். அடையாளங்கள் செய்வோம்னு நெனச்சோம். நெனச்சேன். ஆனா இப்ப என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. அது 1, 2 வருஷம் இல்ல. 40 வருடங்கள். அவனுடைய தரிசனம் மாறி போனது. அவன் தேவனுக்காக பிறந்தவன். தேவ நோக்கத்தை செய்ய பிறந்தவன் என்பது மாறி போனது. அவனுடைய தாளந்துகள், திறமைகள், திட்டங்கள் எல்லாம் மங்கி போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாம மாதிரியான நிலைமைக்கு மோசே வந்து விட்டான். ஒரு கூர்மையற்ற அம்பாக, ஒரு வேண்டாத ஒருவனாக, உடைந்து போனவனாக, அந்த மாதிரியான ஒரு காரியத்துக்குள்ள மோசே தள்ளப்படுகிறாரு. அதேபோல நம்ம கூட அந்த சில சமயங்கள்ல இருக்கலாம். ஆண்டவர் வந்து நம்மள ரட்சிக்கும்போது, அந்த ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்த செய்யணும். இவ்ளோ பெரிய காரியத்த செய்யணும். நெறைய நம்ம டிசிஷன் எடுப்போம். இத நான் ஆண்டவருக்காக செய்வேன். இத செய்வேன், அத செய்வேன்னு சொல்லி வாலிப வயசுல நெறைய டிசிஷன் எடுப்போம். ஆனா வந்து நாள் ஆக ஆக பல காரியங்கள்ல நம்ம தவறும்போது, இல்லன்னா பல பாவங்களை நம்ம செய்யும்போது, ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டம், எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டு, ஒரு கூர்மையற்ற அம்பாக, ஏதோ எல்லாரும் வாழ்றாங்களே, நம்மளும் வாழ்றோம். அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம். எப்படி மோசே வந்து ஒரு அரண்மனையில இருந்து இப்ப வனாந்திர வாழ்க்கைக்கு வந்தாரோ, அதே போல நம்மளும் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில பார்க்கும்போது ஒரு ஆதி அன்பு, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேணும்ன்ற அந்த துடிப்பு, பல காரியங்கள ஆண்டவருக்காக செய்யணும், ஊழியம் செய்யணும், வட இந்தியா போகணும் அப்படின்னு சொல்லி நெறைய டிசிஷன் எடுப்போம் நம்ம. அந்த சமயத்துல அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம மறந்துட்டு, ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள நம்ம போன உடனே பிள்ளைங்கள பார்க்கணும். அப்புறமா பிள்ளைகளுக்கான படிப்பு தேவைகள சந்திக்கணும். அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு செய்து போடணும். அப்புறம் பல காரியங்கள் நம்ம உலக பிரகாரமான காரியங்களே ஈடுபட்டு, நம்மளுடைய தரிசனங்கள் எல்லாம் மங்கி போயிடுச்சு. நம்மள ஆண்டவர் எதுக்காக ப பயன் எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தினாரு, எந்த நோக்கத்துக்காக உருவாக்குனாரு அப்படின்ற அந்த காரியத்த மறந்து, நம்ம வந்து ஒரு மங்கி போன அம்பாக நம்ம இப்ப மாறிட்டோம். அதே போல மோசே போல நம்மளுடைய வாழ்க்கையும் மங்கி போனதாக இருக்கலாம். வல்லமை இல்லாததாக இருக்கலாம். திறமைகள் எல்லாவற்றையும் இழந்தவனாக இருக்கலாம். மோசேய பார்க்கும்போது யாத்திராகமத்துல ஆண்டவர் வந்து அவனை மீட் பண்றாரு. மீட் பண்ணும்போது அவர் மோசே என்ன சொல்றாரு அப்படின்னா, 4வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த காரியத்த நம்ம பார்க்கும்போது, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
நான் வாக்குல வல்லவன் இல்ல, நான் வந்து ஒரு திக்கு வாயன் ஆண்டவரே அப்படின்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மோசே குறித்து பார்க்கும்போது அவன் வாக்குல வல்லவனா இருந்தான். அவன் எல்லா காரியத்திலயும் பெஸ்ட்டா விளங்குனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போ அவனோட காரியம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் வந்து ஒண்ணுமே இல்லாதவனாக இப்ப வாக்குல வல்லவன் இல்ல, அவன் திக்குவாயா மாறிட்டான், அவன் மந்த நாவுள்ளவனா மாறிட்டான், ஒண்ணுமே இல்ல அப்படின்ற அந்த ஒரு 0 அப்படின்ற சிச்சுவேஷன்ல வந்து அவன் நிக்கிறான் மோசே. இப்போ மோசேவ அரண்மனையில இருக்கும்போதே ஆண்டவர் அவன பயன்படுத்தி இருந்தா, அவன் என்ன நெனச்சிருப்பான்? எனக்கு எவ்வளவு திறமைகள் இருந்தது, எவ்வளவு தாளந்துகள் இருந்தது. எனக்கு நான் எல்லாவற்றையும் கற்று தேறினவன். அதனால தான் ஆண்டவர் என்ன பயன்படுத்தினாரு அப்படின்னு நெனைத்திருக்கலாம் இல்லையா? இப்போ இங்க வந்து ஒரு வனாந்திர வாழ்க்கையில வந்து அவன் நின்னுட்டு, எனக்கு ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நான் 0 அப்படின்னு நெனைக்கும்போது தான் அந்த இடத்துல தான் ஆண்டவர் வராரு. ஆமென். அதேபோல நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பார்க்கலாம். பல காரியங்கள ஆண்டவருக்காக செய்யணும்னு அந்த வைராக்கியம், துடிப்பு அந்த இருந்தது. அந்த எல்லா காரியமும் மங்கி போயி, இப்ப நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே! நான் 0 அப்படின்னு நம்ம அந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதுக்காக தான், அந்த வாழ்க்கைய மாற்றுவதற்காக தான், மறுபடியும் நம்மள அந்த கூர்மையான அம்பாக மாற்றுவதற்காக தான், இந்த ராத்திரி வேளையில நம்மளோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. எப்படி வந்து மோசேயை சந்தித்தாரோ, அதே தேவன் நம்மளையும் சந்திக்கிறார். இந்த இந்த இரவு வேளையில ஆண்டவர் நம்மளையும் சந்திக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து பலவான் கையில் இருக்க வேண்டியது. ஒரு அம்பு வந்து பலவான் கையில் இருக்க வேண்டியது. சங்கீதம் 127வது சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். 5, 6 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். "வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள்." இதுல நம்ம பார்க்கிறோம், "வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்பு." நாம் யாருடைய கையில் இருக்கிறோம்? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவனுடைய பலவானுடைய கையில நாம இருக்கிறோமா? அப்ப நம்ம தேவனுடைய கரத்துல இருந்தோம்னா, நிச்சயமா ஆண்டவர் நம்மள பயன்படுத்துவாரு. நெறைய பேர் நினைப்போம், நான் வந்து ஒரு பெரிய பாஸ்டர், பெரிய அம் ஊழியக்கார ஊழிய பெரிய பெரிய காரியங்கள செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்ப நம்ம ஒரு கடப்பாரையும், ஒரு சின்ன குண்டூசியும் நம்ம பார்த்தோம்னா, கடப்பாரை வந்து ரொம்ப பெருசு. அது எப்பயாவது ஒரு சில சமயங்கள்ல தான் பயன்படும். ஏதாவது பாறைய உடைக்கிறது, கல்ல உடைக்கிறதுக்கு, இல்லன்னா குழி தோண்டுறதுக்கு அந்த மாதிரியான காரியங்கள்ல தான் அது யூஸ்ஃபுல் ஆகும். ஆனா ஒரு குண்டூசி சின்னது தான், ரொம்ப சின்னது. ஆனா அது டேபிள் மேல இருக்கும். அது எவ்ரி டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதே போல நம்ம ஒரு சின்ன காரியம் செய்றவங்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் கையில எப்பவுமே யூஸ் பண்றவங்களா நம்ம இருக்கணும். அததான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறாரு. எவ்ரி டைம் ஆண்டவர் வந்து நம்மள யூஸ் பண்ணணும். எப்பயாவது ஒரு டைம் இல்ல. எவ்ரி டைம் யூஸ் பண்ணணும். அப்ப அவருடைய அம்பார துணியில நான் எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். ஆண்டவருடைய கையில நான் எப்பவுமே அவைலபிளா இருக்கணும். அப்படிப்பட்ட நம்ம மோசேயோட காரியத்துல நம்ம பார்க்கும்போது கூட அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 30, 34வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கலாம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். இப்போதுதான் ஆண்டவர் வந்து அவனோடு கூட பேசுறாரு. அதுக்கு என்ன பேசுறாரு அப்படின்னா, 34வது வசனத்துல நம்ம லாஸ்ட் லைன பார்க்கிறோம். "நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன்" என்றார். ஆண்டவர் வந்து அவன சந்திக்கிறாரு. சந்தித்து "நீ வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படி ஒரு ஃப்ரெண்ட கூப்பிடுவோம் இல்லையா? "நீ வா, என் கூட வா" அப்படின்னு கூப்பிடுவோம். அதே போல ஆண்டவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாரி கூப்பிடுறாரு. "நீ வா, நான் வந்து எகிப்துக்கு உன்ன அனுப்புவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு அ அவன வந்து ரொம்ப அற்பமா நெனச்சாங்க. அற்பமா நெனைக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அ அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். "உன்ன போய் அதிகாரியா, நியாயாதிபதியா யார் ஏற்படுத்தினா எங்களுக்கு? நீ வந்து எங்ககிட்ட நியாயம் விசாரிக்கிறதுக்காக வரியே! உன்ன அதிகாரியா யாரு ஏற்படுத்தினா?" அப்படின்னு சொல்லி அவன அற்பமா நெனைச்சவங்க, அவன வந்து தூஷிச்சவங்க, வேணான்னு வெறுத்தவங்க தான். ஆனா அவங்க மத்தியில ஆண்டவர் மறுபடியும் எப்படி கொண்டு போறாரு அப்படின்னா, தலைவனாகவும், மீட்பனாகவும் அனுப்பினார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு அருமையான வசனம் இல்லையா? ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டு போறோமோ, எந்த இடத்துல நீ வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறாங்களோ, அதே இடத்துல தான் ஆண்டவர் நம்மள உயர்த்துவாரு. வேற இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் உயர்த்தி காட்ட மாட்டாரு. நம்மள வேண்டான்னு எந்த இடத்துல ஒதுக்குறாங்களோ, "நீ வேண்டாம் இந்த வேலைய செய்ய நீ தகுதி இல்ல, லாயக்கு இல்ல. நீ இத சரியா செய்ய மாட்ட. நீ வேண்டாம்." அப்படின்னு யாரு வந்து நம்மள தூஷணமா நினைக்கிறாங்களோ, அற்பமா நினைக்கிறாங்களோ, அதே இடத்துல தான் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். மறுபடியும் ஷார்ப்பான அம்பாக மாற்றி நிறுத்துவாரு. நம்ம
ஒரு கூர்மையற்ற அம்பாக மாறி போயிருக்கலாம். தரிசனம் இழந்தவங்களாக, தாளந்துகளை, திறமைகளை இழந்தவங்களாக நம்ம இருக்கலாம். ஆனா மறுபடியும் ஆண்டவர் நம்மள ஷார்ப் பண்ணி அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரு. என் மகள பாரு, என் மகன பாரு. மறுபடியும் நான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இப்ப அவன் வந்து அவனுடைய சுய சித்தத்தை செய்கிறவன் அல்ல. அவன் என்னுடைய கையில் இருக்கிற ஒரு கூர்மையான அம்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறுத்துவார். ஒரு கூர்மையான அம்பாக ஆண்டவர் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஒரு உபயோகமற்றவனாக, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்டவனாக அல்ல, தேவனுடைய கரத்துல அவருடைய அம்பார துணியில மூடப்பட்டவனாக, எப்பொழுதும் தேவனுக்கு பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவர் நம்மள மாற்ற விரும்புறாரு. தகுதி இல்லாதவங்க தான், ஒண்ணுமே செய்ய தகுதி இல்லாதவங்க தான், முடியாதவங்க தான், பலவீனமானவங்க தான். பல காரியங்கள்ல நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய உங்களை தகுதிப்படுத்துவாரு. தேவன் தகுதி உள்ளவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. அவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாரோ அவங்கள தகுதிப்படுத்துறாரு. தேவன் வந்து தகுதி உள்ளவர்களை, இவங்கெல்லாம் தகுதியானவங்க, இவங்களாம் இவ்வளவு படிச்சிருக்காங்க, இவ்வளவு டேலண்ட் இருக்கு, இவங்களெல்லாம் நம்ம ஊழியத்துக்கு நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வேற யாராவது யோசிக்கலாம். ஸ்தாபனத்துல உள்ளவங்க யோசிக்கலாம், லீடர்ஸ் யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளுடைய தகுதிய பார்த்து நம்மள வந்து ஒரு பதவியிலயோ, ஒரு பெரிய ஊழியத்தை செய்யவோ ஆண்டவர் நம்மள அழைக்கல. ஆண்டவர் எதுக்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? நம்மள வந்து தேர்ந்தெடுத்தது எதுக்கு தெரியுமா? நம்மள தகுதிப்படுத்தி அவருடைய கையில், பலவானுடைய கையில் இருக்கிற அம்பாக, ஒரு கூர்மையான அம்பாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். அவர் எவ்ளோ இழுத்து ஒரு அம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு வில்ல வச்சு எவ்ளோ பின்னாடி இழுக்குறாங்களோ, அவ்ளோ அது முன்னாடி போகும் இல்லையா? நம்மள வந்து ம் நெறைய பேரு சத்துருக்கள் வந்து பின்னாடி நம்மள தள்ளலாம். "நீ வேண்டாம். நீ ஒண்ணுத்துக்கும் லாயக்கு கிடையாது. உனக்கு எந்த போஸ்டிங்கும் தரமாட்டோம். நீ ஒண்ணுமே கிடையாது." அப்படின்னு சொல்லி உனக்கு பின்னாடி எவ்ளோ இழுக்குறாங்களோ, அவ்ளோ உன்னை ஆண்டவர் வந்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாரு. அதுதான் ஆண்டவர் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு அம்பாக மாற்றி நம்மள பயன்படுத்துவாரு. அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு லக்கு உண்டு. ஏதோ அம்பு சும்மா வந்து அ எறியறது கிடையாது. நம்ம பார்த்திருப்போம். அந்த புல்ஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டிருப்பாங்க. ஒலிம்பிக் போட்டியில எல்லாம் பார்ப்பேன். அது கரெக்ட்டா அந்த சென்டர்ல போய் நிக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு கோல்டு இல்லன்னா ஒரு சில்வர் மெடல் அவங்க வந்து வாங்க முடியும். அதேபோல ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தை எந்த நோக்கத்துக்காக நம்மள பயன்படுத்தணும்னு நினைச்சு கையில எடுக்கிறாரோ, அந்த நோக்கத்த நம்ம மூலமாக தான் நிறைவேற்றுவார். வேற யார் மூலமாகவும் கிடையாது. நம்ம மூலமாகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றி, நம்மள அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் பயன்படுத்துவாரு. ஒரு அம்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒரு எதிரிகளை அழிப்பதற்காகவும், அவரு வந்து அதுக்கப்புறம் அது வெற்றி வாகை நம்ம சொல்றோம். ஒரே ஒரு அம்பு போதும் ஒரு ராஜாவ வந்து வீழ்த்துவதற்கு இல்லையா? ஒரு தேசமே ஒரு வெற்றி அடைவதற்கு ஒரே ஒரு அம்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ராஜா வந்து அந்த அம்புல மடிந்து போயிட்டாரு, சத்ருவோட ராஜா அப்படின்னு சொன்னா, ம் ஒரு தேசம் முழுவதும் வெற்றி பெற்றதற்கு அது சமானம். அதனால ஒரே ஒரு அம்பு போதும். அந்த ஒரு அம்பு பலவானுடைய கையில இருக்கிற, அந்த தேவனுடைய கரத்துல இருக்கிற அம்பா நம்ம மாறிட்டோம்னா, ஒரு தேசம் முழுவதும் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். மோசே வந்து ஒரு ஒண்ணுமில்லாம நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரியான ஒரு காரியத்துல இருக்கும்போது ஆண்டவர் அவனை சந்தித்து மறுபடியும் அவனை கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஒரு ஷார்ப்பான அம்பாக மாற்றி நான் உன் கூட இருக்கேன், நான் உன் வாயில இருந்து பேசுவேன், இந்தந்த காரியம் எல்லாம் நீ செய்யணும், உன் மூலமா இந்த அற்புதம் செய்வேன், செங்கடலை பிரிப்பேன், வானத்துல இருந்து மன்னாவை பொழிவேன், இவ்வளவு ஜனங்களை நீதான் வழி நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து எல்லார் முன்னாடியும் எல்லாருடைய கண்கள் பார்க்கத்தக்கதாக அவனை உயர்ந்த இடத்துல உயர்த்தி வைக்கிறாரு. நம்ம ஆண்டவர் அழகு பார்க்கிற ஆண்டவர். அதே போலதான் நம்ம எவ்வளவு கீழே கடந்தாலும், ஒரு குப்பையில கடந்தாலும், ஒண்ணும் இல்லாதவ வேஸ்ட்ன்னு நம்ம நினைச்சு நம்மளை தள்ளி விட்டு இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி உயர வைத்து நம்மளை அழகு பார்க்கிற நல்ல தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியவான்கள். 40 வருடம் அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கானான் தேசம் வரைக்கும் கொண்டு போறதுக்கு ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுத்தார், கிருபை கொடுத்தாரு. ஒரு ஷார்ப்பான அம்பாக அவனை மாற்றி பயன்படுத்தினார். அதே ஆண்டவர் இன்று ராத்திரி வேளையில கூட நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம்.